வணக்கம். நம்ம சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நாளை 1/6/2026 முதல் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் சார்ந்து திடீர் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, ஊழியர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் வழிமுறைகள் என்ன, எதன் காரணமாக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது என்பது குறித்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு அலுவலகங்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு விரைவான சேவையினை வழங்கவும் பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் வருகை பதிவை மேலும் துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய நோக்கத்தில் 1/6/2026 அதாவது நாளை முதல் முக அடையாளம், ஃபேஸ் ஐடி மற்றும் பயோமெட்ரிக் அடிப்படையிலான வருகை பதிவை கட்டாயமாக அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் அறிவுறுத்தலின்படி அனைத்து அரசு அலுவலகத்திலும் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் காலை 10 மணிக்குள் பணியிடத்தில் ஆஜராக வேண்டும் என்பதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். இதற்காக வருகை பதிவு புத்தகத்துடன் சேர்த்து பயோமெட்ரிக் மற்றும் முக அடையாள முறையிலும் வருகை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரையில் இந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் சில இடத்தில் ஊழியர்கள் தாமதமாக பணிக்கு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்த நிலையில் இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலமாக எந்த அரசு அலுவலகத்தில் எத்தனை அரசு ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள், அவர்கள் எந்த நேரத்திற்கு அலுவலகத்திற்கு வருகிறார்கள், எத்தனை பேர் அலுவலகத்திற்கு தாமதமாக வருகிறார்கள் போன்ற விவரங்கள் உயர் அதிகாரிகள் தங்களது கணினி மூலமாக நேரடியாக கண்காணிப்பு செய்ய முடியும். மேலும் அரசு ஊழியர்களுடைய வருகை பதிவில் வெளிப்படைத்தன்மை ஏற்படுவதோடு அலுவலக ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வும் அதிகரிக்கும் என்று அரசு தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஊழியர்களின் தினசரி வருகை மற்றும் பணி நேர ஒழுங்கு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் ஒவ்வொரு ஊழியரும் கூடுதல் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது. இந்த நடவடிக்கை அரசு சேவைகளின் தரத்தை உயர்த்துவதற்கும் பொதுமக்கள் எதிர்பார்க்கும் விரைவான மற்றும் திறமையான நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவதற்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய மாற்றம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.